ஹாய் கைஸ், ஹாப்பி ஈவினிங். எல்லார் வீட்லையும் ஈஸியாக மஷ்ரூம் சூப் செஞ்சலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேக்கெட் மஷ்ரூமை அலசி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க குக்கரில். கூடவே ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூட ஒரு உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் வச்சுட்டு ஒரு 6 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் வடிகட்டி வச்சுடுங்க. கொஞ்சம் ஆறட்டோன்னு சொல்லிட்டு வடிகட்டினதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸை அரைச்சிட்டு கூடவே இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு, தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. கூட வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் போட்டுக்கோங்க. அப்போ தான் க்ரீமியாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டு நான் ஒரே ஒரு மஷ்ரூம் மட்டும் தனியாக எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி விதக்கி போட்டால் சூப்பராக இருக்கும். நல்லா விதக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சு இந்த சூப் எடுத்து இதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சா சூப்பரான மஷ்ரூம் சூப் ரெடி கைஸ். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். என் பொண்ணுக்குலாம் ரொம்ப விரும்பி குடிப்பா. பசங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக கொடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கிட்ஸுக்கெலாம் கொடுங்க. எப்படி சாப்பிட்றாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி. பை கைஸ்.